ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானிலையில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விற்று 4 கீறி விட்ட கத்திரிக்காவை அந்த எண்ணெயில் பாதி வேகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சிறியதாக நறுக்கி உப்பு போட்டு நல்லா பாதி வேகிற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி போட்டு நல்லா தக்காளி சாஃப்டாக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அரை லெமன் சைஸ் புளி 1 கப் தண்ணியில் ஊற வச்சதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த புளி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. புளி வாசனை போன பிறகு வறுத்தெடுத்த கத்திரிக்காய் அதில் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் அதிலேயே வேக விடுங்க. கடைசியில் 2 டீஸ்பூன் கடலை